ஒரு சமுதாயம் நல்ல வழியில போறதும் கெட்ட வழியில போறதும் அவர்களை பரிபாலனம் செய்யற முறையில இருக்குது. பரிபாலனத்துக்கு அடிப்படை கல்வி. பரிபாலனத்துக்கு அடிப்படை கல்வி. இந்த கல்வி சரியா இருந்தா சமுதாயம் சரியா ஓடும். பெரும்பாலானது கல்வி சீர்கெட்டு போனா சமுதாயம் சீர்கெட்டுரும். கல்வி என்று இஸ்லாமிய உம்மத் 1300 வருஷமா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நிலைமையில இந்த உம்மத்தை விட்டுட்டு போனாங்களோ அதுல இருந்து 1300 வருட காலங்களை தாண்டும் வரை இஸ்லாமிய உம்மத் வஹி அல்லாத எதையும் அறிவாக நினைக்கல. வஹி அல்லாத எதையும் அறிவாக நினைக்கல. அறிவென்றது வஹிதான். குர்ஆன விளங்குறதுக்கு துனியாவுடைய அஸ்பாபுகள்ல இன்றைக்கு புதிய டெக்னாலஜி தேவைன்னு யார் விளங்குறாரோ அவருடைய விளப்பத்துடைய சீர்கேடு. அது அவருடைய விளப்பத்துடைய சீர்கேடு. டெக்னாலஜியோ சயின்ஸையோ குர்ஆன விளங்குறதுக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. டெக்னாலஜியுடைய சயின்ஸுடைய அநியாயங்களை விளங்க குர்ஆன பயன்படுத்தணும். டெக்னாலஜியுடைய சயின்ஸுடைய அநியாயங்களை விளங்க குர்ஆன பயன்படுத்தணும். நாங்க படிக்கிற சிலபஸுக்கு வயசு இன்னும் 150 இல்ல. எந்த சிலபஸ ப்ரமோட் பண்றாங்களோ அதுக்கு இன்னும் வயசு 150 இல்ல. 1844 போட்ட சிலபஸ் அது கல்வி வடிவுல மக்களை ஏமாற்றுவதற்கு ஆரம்பிக்க கொள்ள ஒரு 30 வருஷம் தாண்டுது. அதிலிருந்து இதுவரைக்கும் தவழுது. ஒவ்வொரு தசாப்தத்திலையும் சிலபஸ் மாற்றப்படுது. ஒவ்வொரு தசாப்தத்திலையும் சிலபஸ் மாற்றப்படுது. ஒரு கருத்துக்கு பின்னால இன்னொரு கருத்தின் பக்கம் பெல்ட்டி அடிக்குது. இன்றைக்கு ஒரு கருத்தை சொல்றான், நாளைக்கு இன்னொரு கருத்தை சொல்றான். எது வரைக்கும் இந்த சயின்ஸ் குர்ஆன்ல வந்து முடிய மாட்டாதோ அது வரைக்கும் அந்த சயின்ஸ் பொய் என்று நம்பாதவன் முஃமின் இல்ல. அவன் முஃமினா வாழ மாட்டான். மஜ்லிஸ்ல உலமாக்கள் இருக்கிறீங்க, நான் கேட்கிறேன், சயின்ஸ் வானத்தை மறுக்குது. சயின்ஸ் சொல்லுது ஆகாயம், வானம் என்று ஒன்று கிடையாது. குர்ஆன் சொல்லுது خلق سبع سماوات طباقا, 7 வானங்கள் அல்லாஹ் தட்டு தட்டா படைச்சு வச்சிருக்கிறான். நான் கேட்கிறேன், இந்த இடத்துல சயின்ஸ் ஈமான் கொண்டவன் மூமினா இருப்பானா? சொல்லுங்க பாப்போம். மூமினா அவன்? இது ஒன்று நான் சொல்றேன், இந்த ஒன்றோட முடிக்க மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். இதனுடைய அடிப்படைகள் அவ்வளவையும் முழுமையா உங்களுக்கு விளங்க வைப்பேன். எங்களுடைய தீனுடைய அடிப்படை வஹி. வஹியில நம்பிக்கை வைக்க வேண்டிய சமுதாயம் தான் முஃமின்கள். எங்கட ஈமான் வஹியில இருக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 3 வகையான இல்ம்களை சொல்றான். இல்ம் என்று சொல்றோமே, 3 வகையான இல்ம சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. ஒன்று வழிகேட்டுக்குரிய இல்ம். அராய்த மன் இத்தகத இலாஹு ஹவாஹு ஃபஅதல்லஹு அல்லாஹு அலா இல்ம். தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றுபவனை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹு தஆலா அவனை ஒரு இல்மின் மீது தான் வழி கெடுக்கிறான் என்று குர்ஆன் சொல்லுது. வழி கெடுக்கக்கூடிய இல்ம். இன்னொரு இல்ம் இருக்குது, வஹ்யுடைய இல்மை முன்னோர்களுடைய நல்லடியார்களுடைய வழியில விளங்குறது. இது நேர்வழியுடைய இல்ம். இதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்
ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் செய்தாயோ அந்த மக்களின் பாதை என்று குர்ஆன் சொல்லுது. மூன்றாவது ஒரு இல்ம், அது அஸாபுக்குரிய இல்ம், அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரிய இல்ம். லம்மா ஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத்தி ஃபரிஹூ பிமா இன்தஹும் மினல் இல்ம் வஹாக பிஹிம் மா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன். எப்பொழுதெல்லாம் ரசூல்மார்கள் அல்லாஹ்விடமிருந்துள்ள வஹையை, தெளிவான அத்தாட்சிகளை எடுத்துக்கொண்டு சமுதாயங்களிடம் வந்தார்களோ, அந்த சமுதாயத்தினர்கள், அந்த மக்கள் அவர்களிடமிருந்த, அவர்கள் காபிர்களாக இருக்கும் நிலையில் அவர்களிடமிருந்த ஒரு சில தகவல்களை, ஒரு சில இல்மை வைத்து அவர்கள் பெருமை அடித்தார்கள். வஹாக பிஹிம் மா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன். எந்த இல்மை வைத்து அவர்கள் பெருமை அடித்தார்களோ அதே இல்மை வைத்து நாம் அவர்களை அழித்தோம் என்று குர்ஆன் சொல்லுது. இது அழிவுக்குரிய இல்ம். வஹீல கொரகான்ற அளவுக்கு வஹீ கொரபாடு உள்ளதில்ல. வஹீல கொரகான்றதுக்கு வஹீ கொரபாடு உள்ள சாமான் இல்ல. ஆய்வுகளையும் ஆராய்ச்சிகளையும் சமர்ப்பிக்கட்டும், அதுக்கு பின்னால் நாங்கள் அதனை ஆராய்வோம். ஆய்வுகளின் தீர்ச்சை ஒரு நிலையை அடைய வஹீ இன்னும் ஒன்றை சொல்லும் என்றால் உங்களுடைய ஆய்வுகளின் தீர்ச்சை குப்பைக்கு சொந்தமாகிவிடும். உலக சரித்திரத்தை எடுத்து பார்ப்போம். இந்த வானம், பூமி, இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் எப்படி படைக்கப்பட்டுச்சு? சரி, ஆரம்பத்தில் நான் சொன்னேன் வானத்தை பத்தி. இந்த வானம் எங்க இருக்குது? வானம் எங்க இருக்குது? ஏன் வானத்தை மறுக்கிறாங்க? ஏன் வானத்தை மறுக்கிறாங்க? வானம் எங்க இருக்குது? தண்ணி இருக்கு. வானம் என்றது அது நட்சத்திரங்களை தாண்டி இருக்குது. வானம் என்றது நட்சத்திரங்களை தாண்டி இருக்குது. நட்சத்திரங்கள்ல பூமிக்கு மிகவும் கிட்ட உள்ள நட்சத்திரத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் 4 ஒளியாண்டுகள் தூரம். ஒளியாண்டுன்னா என்ன? ஒளியாண்டுன்னா என்ன? ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு வெளிச்சம் பிரயாணம் செய்யற தூரம். ஒரு வருஷத்துக்கு சூரியன்ல இருந்து பூமிக்கு வெளிச்சம் வந்து சேர்றதுக்கு 8 நிமிஷமும் 20 செகண்ட்ஸும் எடுக்கிறதா எங்களுக்கு படிச்சு தந்தாங்க. நாங்க படிக்கிற காலத்துல இதே பாடசாலையில் படித்ததுதான். 8 நிமிஷமும் 20 செகண்ட்ஸும், 8 3 ஒரு நிமிடம். 9 கோடி 30 மைல்களை தாண்டி வெளிச்சம் பிரயாணம் செய்து வர 8 3 ஒரு நிமிடம் எடுக்குதுண்டா, ஒரு நிமிடத்துக்கு 1 கோடி மைல்களை விட அதிகமான தூரம் ஒளி வெளிச்சம் பிரயாணம் செய்யுது. 1 கோடி மைல்களை விட தொலை தூரத்துக்கு ஒரு நிமிடத்தில் செல்கின்ற வெளிச்சம் ஒரு வருடத்தில் எவ்வளவு தூரத்தை அடையுமோ அதுதான் ஒளியாண்டு சொல்றது. இதுல 4 ஒளியாண்டு தூரத்துல முதலாவது நட்சத்திரம் உண்டா. உலகம் படைக்கப்பட்ட நாளையிலிருந்து இன்று வரைக்கும் சில நட்சத்திரங்கள்ல இருந்து வெளிச்சம் பிரயாணம் செய்யுது, பூமியை வந்து அடையல. எவ்வளவு காலம்? எவ்வளவு காலம்? எத்தனை ஒளியாண்டு சொல்லுங்களேன். எத்தனை ஒளியாண்டு?
மனிதனுடைய சரித்திரம் 8-10,000 வருஷமாகுது. 8,000 என்றுவாங்க, 9,000 என்றுவாங்க, 10,000 என்றுவாங்க. சரி, 8,000 வருஷம் என்று வைங்களேன். அப்ப பூமியுடைய சரித்திரம், இதனுடைய பூர்வீகம், அது எவ்வளவு தூரம், எவ்வளவு காலம் என்கிறது யாருக்கும் தெரியா. சரி, ஒரு 8,000 வருஷம் என்று வைங்களேன். 8,000 ஒளியாண்டுகள் தூரத்தை விட தூரமானதுதான் அல்லாஹு தஆலா படைச்சிருக்கிற முதல் வானம். 8,000 ஒளியாண்டுகளை விட தொலை தூரத்தில் உள்ளதுதான் அல்லாஹு தஆலா படைச்சிருக்கிற முதல் வானம். 80 ஒளியாண்டுகள் தூரம் அளவு கூட சயின்ஸுடைய ஆராய்ச்சி போய் சேரல. எவ்வளவு 80 ஒளியாண்டுகள் தூரம் அளவு கூட சயின்ஸுடைய ஆராய்ச்சி போய் சேரல. வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஐன்ஸ்டைன் முதல் இடத்துல வைப்பாங்க. ஐன்ஸ்டைனுடைய ஆராய்ச்சி 80 ஒளியாண்டுகளை தாண்டல. நான் கேட்கிறேன், எந்த சமுதாயத்துக்கு 80 ஒளியாண்டுகள் அறிவில்லையோ 8,000 ஒளியாண்டுகளை தாண்டிய வானத்தை பத்தி மறுப்பு கருத்தை எப்படி சொல்ல முடியும்? சயின்ஸ் எப்பயுமே விளங்காததை மறுக்கும். எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணும். ஒரு நோயாளி நோய் என்று சொல்றார். அவர் போனா அவருக்கு பிளட் கவுண்ட் எடுத்தாச்சு, பிளட் ரிப்போர்ட் எடுத்தாச்சு, யூஎஃப்ஆர் எடுத்தாச்சு, சிடி ஸ்கேன் எடுத்தாச்சு, எம்ஆர்ஐ எடுத்தாச்சு, இசிஜி எடுத்தாச்சு, இஇஜி எடுத்தாச்சு. உள்ள ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து ஃபுல் பாடி செக்அப் செஞ்சாச்சு. இதுக்கு பின்னால இந்த உடம்புல மெஷின்ல போட்டு எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. எல்லாமே மெஷின் சொல்லிச்சு உனக்கு ஒரு நோயும் இல்ல. டாக்டர் சொல்லுவார் உனக்கு ஒரு நோயும் இல்ல, நோயாளி சொல்லுவார் இல்ல நோய். நோயாளி சொல்லுவார் இல்ல இல்ல எனக்கு நோய். அப்படின்னா மனநோய்க்கு அவனுக்கு டேப்லெட் எழுதுற. இதுதான் அறிவு. இது அறிவுண்டு நாங்க ஒத்துக்கொள்ளவும் வேணும். இது அறிவுண்டு நாங்க ஒத்துக்கொள்ளவும் வேணும். அதுல வேற எல்லா ரிப்போர்ட்லையும் கீழே எழுதிப்பான் இது ஒரு யூகம் உண்டு. எல்லா ரிப்போர்ட்டையும் நீங்க எடுத்து பாருங்க. இதுக்கு போறோம் அதனால் இதுக்கு போறோம் ரிப்போர்ட்ஸ் எடுத்தா கீழே என்ன அடிச்சிருக்கிறன்னு பாருங்க. லெபார்டரி ரூல் வெளியாகக்கூடிய ஒவ்வொரு ரிப்போர்ட்லையும் கீழே எழுதணும் இது ஒரு யூகம் உண்டு. யூகம் ஒரு நாளும் இல்ம் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் யூகம் இல்ம் கிடையாது. மாலஹும் பிஹி மின் இல்மின் இல்ல இத்திபாஅ வன். மாலஹும் பிஹி மின் இல்மின் இல்ல இத்திபாஅ வன். அவர்களுக்கு இல்ம் கிடையாது, அவர்கள் யூகங்களை பின்பற்றுகிறார்கள். எனவே யூகம் என்றது இல்ம் அல்ல. யூகம் என்றது இல்ம் அல்ல அல்லாஹ்வுடைய வஹயுடைய பார்வையில. அல்லாஹ்வுடைய வஹய் யூகத்தை இல்ம் என்று சொல்லல. அப்ப எது விளங்கலையோ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். வானத்தை ஆராய்ச்சி செஞ்சு விளங்கல்ல, எனவே வானம் இல்லை. இப்ப நான் இன்னொரு கோர்ஸ் தாரேன் உங்கள் எல்லாருக்கும். இன்னொரு கோர்ஸ் தாரேன். இது ஒரு டோஸாவும் இருக்கும். நான் கேட்கிறேன் ரூஹண்டா என்ன? சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணுங்க, இல்லாட்டி மறுங்க. ரூஹண்டா என்ன? உயிரண்டா என்ன? சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணுங்க, இல்லாட்டி மறுத்து காட்டுங்க. இந்த அறிவை நாங்க உண்மைப்படுத்துவோம். வைக்கிறோம் ஒரு தராசு, நிறுத்து பாருங்க இந்த அறிவுடைய வெயிட் என்னன்னு.
உயிரண்டா என்னண்டு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்ல மறுத்து காட்டணும். உயிரெண்டு கிடையாது என்று மறுக்கணும். கேள்வி நியாயமா இல்லையா? சொல்லுங்க, நீங்க கேள்வி நியாயமா இல்லையா? ஆராய்ச்சி செஞ்சு ப்ரூவ் பண்ணணும். ரூஹண்டா இதுதான். அப்படி இல்ல ரூஹண்டு கிடையாதுன்னு மறுக்கணும். அறிவு அறிவென்று சொல்லுங்க, நாங்க ஏற்றுக்கொள்றோம். அறிவு அறிவென்று சொல்லுங்க, நாங்க ஏற்றுக்கொள்றோம். அறியாமையை அறிவென்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உடம்புல உயிர் போயிடும், பிரச்சனை இல்லை. இந்த உடம்புல இருந்து உயிர் போயிடும், பிரச்சனை இல்லை. அறியாமை அறியாமை தான், அறிவு அறிவு தான். ஏதோ உங்களுக்கு ப்ரூவ் பண்ண இயலாவோ, ஏதோ உங்களோட மெஷினுக்கு படாதோ, ஏதோ உங்களோட ஆராய்ச்சியில இல்லையோ, அதை நாங்க பலவந்தமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உங்களோட தகவலை நீங்க எங்களை மனிதர்களா பாருங்க, மனிதர்களா. மனித உரிமை எங்களுக்கு இருக்குது. எங்களோட உடம்புக்குள்ளால போற இன்ஜெக்ஷன் என்னன்னு நாங்க கேட்டு வரோம். யாரும் இன்னும் தகவல் தரல. எங்களோட குழந்தைய சும்மா கொடுக்கலுமா? யார் தகவல் தந்தார் எங்களுக்கு? இது உள்ளுக்கால இன்னதுதான் இருக்குது. நாங்க நஞ்சூட்டல்ல, நாங்க சொல்றோம் 60 வருஷமா இந்த சுகாதாரத்தை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு நாளும் நோயாளிகள் அதிகரிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நோயாளிகள் அதிகரிக்கிறாங்க. 50 வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒரு மஜ்லிஸ் ஒன்று சேர்த்தா ஒரு 10 நோயாளிகள் இல்லாமல் இருந்த மனித சமுதாயத்தில் இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணி, இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணி, இவர்களுடைய சுகாதார வழிமுறையை பின்பற்றி மக்கள் சுகாதாரத்தில் மிகவும் தள்ளாடிய நிலையில், மக்களுடைய நோய்கள் மிகவும் பயங்கரமாக ஆகின்ற நிலையில் நாங்கள் ஆளாக்கப்பட்டோம். இப்பொழுது நீங்கள் எங்களுக்கு தருகின்ற ஒவ்வொரு டேப்லெட்டையும் லிக்விடையும் என்னவென்று கேட்கிறோம். இது மனித உரிமை கிடையாதா? இது நியாயம் இல்லாத கேள்வியா? என்ன சாமனத்தை தாரீங்க என்று கேட்கிறோம். வர வர நோயாளிகள் அதிகரிச்சு கொண்டு போறாங்க சொல்றோம். எங்களுக்கிட்ட மருத்துவத்துக்கு வந்தவங்க யார் தெரியுமா? எங்களுக்கிட்ட மருத்துவத்துக்கு வந்தவங்க கடைசி கட்டத்தில் ஒன்றும் இப்ப வேற வழி இல்ல, எல்லாரும் எழுதி 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 கடைசியா எழுதி முடிச்சாச்சு. இப்ப எங்கேயாவது கொதரா பிச்சு கொண்டு வந்து இவனோட தலையில கட்டி பார்ப்போம் என்று வார. நாங்க அல்ஹம்துலில்லாஹ் ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கிறோம். எங்களுக்கு 212 வகையான மருத்துவங்கள் செய்யறதுக்கு அத்தாரிட்டி எடுத்திருக்கிறோம். சும்மா செய்யல. ஆபரேஷன் தியேட்டர்ல வெளியாகக்கூடிய ஜனாதாக்களை பத்தி எந்த தகவலும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய செய்திகளை பத்தி எந்த தகவலும் கிடையாது. எங்கட மருத்துவத்துல நாங்க யாருக்கும் ஷிஃபாவுடைய வாதா கொடுக்கறல்ல. என்ன வாதா கொடுக்கறல்ல? என்ன வாதா கொடுக்கறல்ல? ஷிஃபாவுடைய வாதா கொடுக்கறல்ல. நாங்க மருத்துவத்தை சரியா செய்யறோம் என்றதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். நாங்க என்ன மருத்துவம் செய்யறோமோ அது சரியான மருத்துவம் என்றதுல உறுதியா இருக்கிறோம். ஷிஃபாவை அல்லாஹ் கிட்ட கேட்க சொல்றோம். ஷிஃபாவை அல்லாஹ் கிட்ட கேட்க சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக். யா அல்லாஹ், நீ தான் ஷிஃபாவை கொடுக்க கூடியவன், நீ குணப்படுத்துவாயா. உன்னுடைய ஷிஃபா அல்லாத வேறு ஷிஃபா கிடையாது.
உன்னுடைய குணப்படுத்துதல் அல்லாத வேற குணப்படுத்துதல் கிடையாது. எங்கள்கிட்ட கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க 10 பேருக்கு மேல. ஃபயாஸ் மோல இருக்காரா? எத்தனை பேருக்கு மேல? அதுல சுகமாய் ரிப்போர்ட் எடுத்தவங்க 7 பேர் இருக்கிறாங்க. என்னதுல இருந்து? எதுல இருந்து? கேன்சர்ல இருந்து. லியூகேமியா பேஷண்ட் ஒத்துறீங்க. லியூகேமியா பேஷண்ட் ஒன்று இருக்கிறார், குணமாய் ரிப்போர்ட் எடுத்தவர், குணம் பரிபூர்ணம் என்று ரிப்போர்ட் எடுத்தவர். வவுத்துல பெரிய கட்டி கேன்சருக்கு 3 ஆபரேஷன் செஞ்சு கரண்ட் புடிச்சு இனி வழி இல்லைன்னு வந்து சேர்ந்தார். அல்ஹம்துலில்லாஹ் முழுமையா. அதுக்கு பின்னால பெரிய ஒரு கட்டி ஒன்று இருக்குதான், அதை ஆபரேஷன் செய்யவும் மேலவாம், கரண்ட் பிடிக்கவும் மேலவாம். ஏனென்றா பாடி கண்டிஷன் வீக், ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சா அப்செட் போயிட்டுருவார். அப்பதான் வர, அதுவும் வரக்கோல 5 சான் தள்ளி இல்ல. வீட்டுல இருந்து கோல எடுக்கிறார். அன்பஸ் முஃப்தி சாட்சி இருந்தா சொல்லுவார். அன்பஸ் முஃப்தி கிட்ட கோல எடுத்து அழுது இருக்கிறார். என்னைய பார்க்க யாரும் இல்ல, வீட்டுல இருந்து வெளியேறங்க சல் இல்ல. நாங்க இப்ப கிராம் பாஸ்ல ட்ரீட்மெண்ட் செய்யறோம். நான் கால் பண்ணி சொன்னேன், நீங்க ஆட்டா எடுத்து வாங்க, 1000 கொடுக்கிறேன். அவருக்கு 16,000 ரூபாய்க்கு மேல நாங்க சாமான் வாங்கினோம். 16,000 ரூபாய்க்கு மேல சாமான் வாங்கி அவருக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சோம். அந்த கேன்சர் பேஷண்ட் தான் நான் சொல்றேன். கிட்னி பேஷண்ட் 16 பேர் இருக்கிறாங்க. நான் அறிய கிட்னி பேஷண்ட் 16 பேர் இருக்கிறாங்க. முழுமையா சோகம் கண்ட ஆட்கள். மௌத்தானவங்களும் மீக்கிறான். மருந்து செய்ய வந்து என்ன நடந்தவங்க மௌத்தானவங்களும் இருக்கிறான். மருத்துவம் செஞ்சாங்க, மருத்துவம் குணமளிக்கல, அல்லாஹ் அஜல் முடிஞ்சு மௌத்து வந்து இருக்கிறாங்க. இப்ப 2 நாளா 3 நாளா அந்த புள்ள மௌத்தாவி. அதுல 2 நாள். இந்த 2 நாளைக்கு முந்தி எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த புள்ள கேன்சர் பேஷண்ட் எங்கட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர சொன்னோம். வார வழியில வத்தல பிளாக்ல புள்ள மவுத். உங்களுக்கு தெரியாத தகவலையும் தாரமே, தெரியாத தகவலையும் தாரோம். நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 மையத்தில் நடந்து நாங்க ட்ரீட்மெண்ட் செய்ய ஆரம்பிச்ச ஒரு 3 மாசம் ஒரு 6-7 மையத்தில் நடந்து 600 பேஷண்ட்ஸுக்கு மேல எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் ஒரு சேலஞ்சும் வைக்கல. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். 7 உண்டா முழு நாட்டில் உள்ள முழு ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இருந்து இந்த மெஷினரிஸால ட்ரீட் பண்ற ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து ஒரு கிட்னி பேஷண்ட் கொண்டாங்க சோமான. ஒரே ஒரு கிட்னி பேஷண்ட் கிட்டத்தில் என்கிட்ட வந்தார். எம்பிபிஎஸ் டாக்டர் சொன்னார், ஹஜ்ரத் நான் உங்களை தனியே சந்திக்கணும். நான் சொன்னேன், அப்படின்னா ஃபஜ்ர் தொழுதோடனே வீட்டுக்குவாங்க. வந்தார் வீட்டுக்கு. தெய்வலையில என்ற வீடு. அவர் இருக்கிறார் கிருள பண்ணல. பேரை சொன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியுமா இருக்கும். அது சொன்னார், ஹஜ்ரத் என்ன 2 கிட்னி ஃபெயில். நான் கேட்டேன், ஃபெயில் எப்படி சொல்றீங்க? நாங்க பொதுவா கிட்னி பேஷண்ட்ஸ் கிட்ட முதலாவது கேட்கிற கேள்வி அதுதான். கிட்னி ஃபெயில் எப்படி உயிர் வாழ்றீங்க? கிரீட்டினின் லெவல் 2.9. அவருடைய ரிப்போர்ட்டை சொல்றேன். கிரீட்டினின் லெவல் 2.9க்கு கிட்னி ஃபெயில் எப்படி சொல்றேன்? உங்களோட மெஷின் சொல்லுது கிட்னி ஃபெயில், நாங்க சொல்றோம் கிட்னி வேலை செய்யுது. தேடி பார்த்தா மனுஷன்
யூரின்ல ஒரு வகையான ஆசிட் கூடிட்டு, அப்படித்தான் நாங்க சொல்லுவோம். எங்கட பாச இது, உங்களோட பாச வேற மாதிரி இருக்கும். நாங்க எங்கட பாசையில பேசுவோம். யூரின்ல ஒரு வகையான ஆசிட் கூடி ட்ரீட்மெண்ட் செஞ்சோம், அல்ஹம்துலில்லாஹ் சோதையா இருக்கிறார். நான் அதை கேட்கல, அதுக்கு முன்னால கேட்டேன் அவர்கிட்ட, டாக்டர் சாப் நீங்க எங்கள்கிட்ட வாரீங்க, அல்லாமே சத்தியமா சொல்றேன், சும்மா பொய் உங்ககிட்ட பொய் வளர்த்த வரல இது, நீங்க எங்கள்கிட்ட வாரீங்க சொன்னார். இன்றைக்கு நாட்டில் உள்ள கிட்னி ஹை ஸ்பெஷலிஸ்ட் பேஜ்மெண்ட் இந்த கேஸோட நான் அவர்கிட்ட தான் முழு ஃபைலையும் கொண்டு போனேன். அவர் சொன்னார், கிட்னிக்கு இந்த மருத்துவத்தில் மருந்து இல்ல, நீ வேற ஒன்றை பார்த்துக்கோ. வெஸ்டர்ன் மெடிசின்ல 50 வகையான நோய்களுக்கு மருத்துவம் செய்யறது தடை. சட்டம் தெரியாட்டி கேளுங்க, சொல்லித்தாரு. 50 வகையான நோய்களுக்கு மருத்துவம் செய்யறது தடை. WHO ரூல். இந்தியாட கோர்ட்ல ஜட்மெண்டா கொடுக்கப்பட்டுச்சு. கடைசியா இந்தியன் ஹை கோர்ட் கடைசியா ஒரு வழக்குல ஜட்மெண்டா கொடுத்தாங்க. WHO சொல்லுது 50 வகையான நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடாது இந்த வெஸ்டர்ன் மெடிசின். பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனை அதுல பிரதானமானது. வூம்ல வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய கூடுதலான ஆபரேஷன் வூம் எடுத்து போடுறதுதான். எடுத்து பாருங்க தகவல்களை, சனத்தொகைய இல்லாமக்கிறதுக்கு மனிதர்களுடைய என்ன உருவாக்கம் எங்க நடக்குதோ, பெண்களுடைய கற்பத்தை எடுத்து போடுற ஆபரேஷன் தான் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய கூடுதலான ஆபரேஷன். அல்ஹம்துலில்லாஹ் ஆபரேஷன் இல்லாம எல்லா நோயையும் குணப்படுத்தலாம். எல்லா நோயையும் குணப்படுத்தலாம். மருத்துவத்துக்கு ஆபரேஷன் தேவைப்பட மாட்டாது. ஆபரேஷன் ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட சபதம் செஞ்சிட்டு வந்தான், மக்கள்ல வழிகேடுகளை உண்டாக்குவேன். வல உதில்லன்னஹும் வல உமன்னியன்னஹும் வல ஆமுரன்னஹும் ஃபலயுபத்திகுன்ன ஆதானல் அன்ஆமி வல ஆமுரன்னஹும் فَلَيُغَيِّرُنَّ خَلْقَ اللَّهِ وَمَن يَتَّخِذِ الشَّيْطَانَ وَلِيًّا مِّن دُونِ اللَّهِ فَقَدْ خَسِرَ خُسْرَانًا مُبِينًا. அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல பேதகத்தை உண்டாக்குவேன் என்று சபதம் செஞ்சிட்டு வந்தவன் ஷைத்தான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், وَمَن يَتَّخِذِ الشَّيْطَانَ وَلِيًّا مِّن دُونِ اللَّهِ அல்லாஹ்வை விட்டு ஷைத்தானை எவன் தனக்கு பொறுப்பாளன் ஆக்கினானோ فَقَدْ خَسِرَ خُسْرَانًا مُبِينًا அவன் தெளிவான கை சேதத்தில் நஷ்டத்தில் ஆகிவிட்டான். அல்லாஹ்வுடைய படைப்பினத்துல பேதகத்தை உண்டாக்குறது ஷைத்தான்ட கான்ட்ராக்ட். ஷைத்தான் மக்களை வழி கெடுக்கிறதுக்கு உருவாக்கினது. அதனால மேலான சகோதரர்களே, பெரியோர்கள, மருத்துவம் என்றது எங்களுக்கு சுன்னால வழிகாட்டப்படல என்று எங்கட சகோதரர்கள் யூடியூப்ல பேசி அப்லோட் பண்ணி இருக்கிறான். நான் கூப்பிடுறேன், வாங்க சுன்னால இருந்து மருத்துவம் பேசுவோம். வெளியில இருந்து இல்ல, சுன்னால இருந்து பேசுவோம். அலா வஇன்ன ஃபில் ஜஸதி முத்கா இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப்.
உடம்புல ஒரு சதப்பிண்டம் இருக்குது, அது சீரானா முழு உடலும் சீராகும், அது சீர்கெட்டா முழு உடலும் சீர்கெற்றும். அதுதான் உள்ளம், அதுதான் இருதயம், அதுதான் இதயம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உள்ளத்துல ஒரு துடிப்பு இருக்குது, இந்த உள்ளத்துல ஒரு துடிப்பு இருக்கு. இந்த துடிப்பு இருக்குது உடம்புல 18 இடத்துல காட்டும், 18 இடத்துல காட்டும். இந்த துடிப்பை தொட்டு, இந்த துடிப்பை பெற்று, இந்த துடிப்பை உணர்ந்து, இந்த துடிப்பை பிடித்து உடம்ப முழுமையா ஸ்கேன் பண்ணலாம், முழு உடலையும் ஸ்கேன் பண்ணலாம். எப்படி ஸ்கேன் பண்ணலாம்? மெஷின் பிழைக்கும், இது பிழைக்காது. இன்றைக்கு காலையில் ஒரு நோயாளி ஏறாவூர்ல பார்த்தேன், தொட்டுக்கொண்டு கேட்கிறேன், இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை உனக்கு இருக்குது சொல்லிட்டு போறேன். அந்த நோயாளி அவர் நானா அதுக்கு முன்னால வந்துட்டார். அவர் நினைச்சிட்டார் நானா ஏற்கனவே என்னை பத்தி சொல்லிதான் வச்சேன். இவர் சொல்ற நானா மஜ்லிஸ்ல கேட்கலும் என்ன நான் கேட்டேன் அவர்கிட்ட, 5 பேர் சேர்ந்து நீங்க சாப்பிட்டா 4 பேருக்கு சாப்பாடு ஒரு மாதிரி விளங்கும், உங்களுக்கு இன்னொரு மாதிரி விளங்கும் தானே கேட்டேன். எல்லாரும் சாப்பாடு பெஸ்ட் வாங்க, நீங்க சொல்லுவீங்க சாப்பாடு சரியில்லை, அப்படித்தானே கேட்டேன். அவர் சிரிச்சு சொல்றாரு, அப்படிதான். இது எந்த ஸ்கேன்ல படும்? நான் கேட்கிறேன், இது எந்த ஸ்கேன்ல படும்? இன்றைக்கு ஏறாவூர் மதரசா மாணவர் உண்டு, தலப்பா கேட்டு மிச்சம் தாழ்மையோட வந்து அதரத்து பேசினான். எனக்கு சோம் இல்ல என்னன்னு பாருங்களே, நரம்ப பிடிச்ச உடனே கேட்டேன், உங்களுக்கு பெருமை இருக்குது தானே? மூஞ்ச பார்த்தார் ஒரு வாக்குல. நான் கேட்டேன், நீங்க பெருமை உள்ளத்துல ஒரு வகையான பெருமையை சுமந்திருக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க. சொன்னார், அது சரியான பெருமைக்கு. பார்த்தவங்க இருக்கிறாங்க. நான் அந்த நாடிய தொடக்கல யாரு கிட்ட இருந்தீங்க? கையோசி அந்த இருக்கு. எனக்கு நாடி சம்பந்தமாக 100% அறிவும் இல்லை. எனக்கு நாடி சம்பந்தமா 100% அறிவும் இல்லை. ஆனா நாடிய சரியா படிச்சவங்க இருக்கிறாங்க, சரியா படிச்சவங்க. நோயிட உள்ரங்கத்தில இருந்து சொல்லுவாங்க. பயமுடிய கொள்ள கொண்டு கைய நீட்டவான அல்லாஹ்க்கா வேண்டி சரியான வருத்தத்தில் இது பேச வேண்டியதுக்கு பேசுறது இல்ல, சரியான வருத்தத்தில். காலையில இருந்து இது 3வது பயான், நேத்து 4 பயான் செஞ்சீங்க. அதனால அறிவுன்றது மருத்துவம்ன்றது நீங்க நினைக்க வேணா, இந்த 100 வருஷமா தான் நடக்குது. இந்த மருத்துவத்துக்கு 150 வருஷ சரித்திரம் கிடையாது. எந்த மருத்துவம் இன்றைக்கு முழு உலகத்திலையும் தலைவிரித்து ஆடி மக்களை நோயாளி ஆக்குதோ அந்த மருத்துவத்துக்கு எத்தனை வருஷ சரித்திரம் கிடையாது? 150 வருஷ சரித்திரம் கிடையாது. நான் சொல்ற மருத்துவத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து சரித்திரம் இருக்குது. தெரியாண்டா தெரியாண்டு சொல்லுங்க, சரித்திரம் தெரியாண்டா எங்களுக்கு சரித்திரம் தெரியா என்று சொல்லுங்க. ஆனா எங்களுக்கு அந்த லேபரட்டரியில இருந்து, அந்த தியேட்டர்ல இருந்து, அந்த அவ்வளவு முழு டாக்குமெண்ட்டும் எங்கட கையில இருக்கு.
முழுதையும் எடுத்து தான் வச்சிருக்கிறோம். நீங்க மட்டும் இல்ல எங்ககிட்ட கேள்வி கணக்கு கேட்க போற ஆட்கள் எங்களை புடிச்சு கேள்வி கணக்கு கேட்டுட்டாங்க. உங்களை விட அதிகாரம் உள்ளவங்க, உங்களை விட அதிகாரம் உள்ளவங்க கேள்வி கணக்கு கேட்டுட்டாங்க. அல்லாஹ் தஆலா என்றைக்குமே ஹக்க வெளியாக்கக்கூடிய ஒரு ஜமாத்தை இந்த உலகத்தில் வைக்காம ஒரு காலம் கழிஞ்சதில்லை. புகாரியுடைய ஹதீஸ், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி ஸாஹிரீன அலல் ஹக், ஹக்கை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் இந்த உம்மத்தில் நீங்கிய சரித்திரம் இருக்காது. அதனால பாத்தில்கள், பொய்கள், ஆளுமைகள், அடக்கி ஆளக்கூடியவர்கள், விதண்டாவாதிகள், அறியாமை அறிவென்று உட்புகுத்தக்கூடியவர்கள் எங்கெல்லாம் தலை விரித்தாடினார்களோ அங்கெல்லாம் அல்லாஹு தஆலா ஹக்கை நிலைநாட்டக்கூடியவர்களை வைத்திருக்கிறான். மறந்துடுவான். அதனால இல்ம் என்றது, அறிவென்றது அது வஹ்யுடைய இல்மு மாத்திரம்தான். அந்த இல்மை சாலிஹான நல்லடியார்களுடைய வழிமுறையில் நபிமார்கள், சுஹதாக்கள், சித்திகீன்கள் அந்த நல்லடியார்களுடைய வழிமுறையில் விளங்கி செயல்படக்கூடியவர்கள் தான் நேர்வழியுடைய அறிவுள்ளவர்கள். இத குர்ஆன் எங்களுக்கு தெளிவா சான்று பகிர்ந்து கொண்டிருக்கு. அதனால மேலான சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்க உங்ககிட்ட வியாபாரம் செய்ய வரல. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால நாங்க ஒரு கோர்ஸ் ஒன்று நடத்தி முடிச்சோம். அதுல பெரிய பெரிய உலமாக்களும் வந்து மருத்துவம் படிச்சாங்க. ஏன் நான் அறிய எங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவு மருத்துவத்தையும் படிச்சு கொடுத்தோம். எதையும் பதுக்கல்ல, எதையும் பத்திரம் பண்ணல. கோர்ஸ் முடிச்சவங்க இருக்கிறீங்களா மஜ்லிஸ்ல? எலும்புங்கோ. முகமது ஹஜ்ரத் கோர்ஸ் முடிச்சார். அடுத்தது எலும்புங்கோ. எங்க இன்னுமே நாங்க எதையாவது உங்களுக்கு பதுக்கினோமா? இதுதான் கேள்வி. எதையாவது வச்சு கொண்டு புடிச்சு வச்சுட்டு உங்களுக்கு மறைச்சு வச்சோமா? கேளுங்க இவங்கள்ட்ட. இவங்க தான் ஆள்கா. நீங்க கேளுங்க. உட்காருங்க, மன்னிச்சுக்கோங்க. எங்களுக்கு இதை வச்சு சம்பாதிக்கணுமோ? நான் இப்ப ஹிஜாமா செய்யறதே இல்லை. யாரும் வரவும் ஏண்டா உருவாக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்ப செய்யறாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, நானும் வைஃபும் பஸ்ல பிரயாணம் செஞ்சு வந்து கொழும்புல இருந்து கிழக்கு மாகாணத்துக்கு வந்து ஹிஜாமா செஞ்சுட்டு போவோம். இப்ப இந்த பகுதியில ஹிஜாமா செய்யறவங்களை உருவாக்கினோம். நான் இதை பிசினஸா வச்சிருக்கிறதா இருந்தா யாருக்கும் படிச்சு கொடுத்திருக்க மாட்டேன். இதுக்கு பின்னால நான் இன்ஷா அல்லாஹ் ஹிஜாமா செய்யவும் மாட்டேன். வாங்க படிச்சு தாரோம், தாராளமா படிச்சு தருவோம். எதையும் மறைக்க மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவு மருத்துவத்தையும் படிச்சு கொடுப்போம். கிட்னியில கல்லு வந்தா என்ன செய்யறது? எங்க பித்த பையில கல்லு வந்தா வேற தீர்வு கிடையாது. பித்த பையோட எடுத்து போட்டுரும். அப்படியா? ஒரு நாளும் கிடையாது. வாங்க 21 நாள்ல பித்த பையில உள்ள கல்ல வெளியாக்குற முறைய படிச்சு தாரேன் இலவசமா. இப்ப என்கிட்ட கேக்குறீங்கன்னா இந்த 4 பேர்த்தையும் கேளுங்க. என்கிட்ட கேட்கணும். நாங்க இங்க வியாபாரம் செய்ய வரல. நாங்க சொல்றோம், அநியாயமா மக்களை நோயாளியாக்க வேணாம்.
அநியாயமா மிஸ்கைட் பண்ணவானோம். உண்மையான மருத்துவத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதை மறைக்கவானோம், அதை ஒழிக்கவானோம். சமுதாயம் நோயாளியாகி போய்கொண்டிருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கும் வைத்தியர் தேவைப்படுற காலமாயிற்று. ஒவ்வொரு வீட்டிலையும் மருத்துவம் செய்ய கூடியவர்கள் இருக்க வேண்டிய அளவுக்கு நோயாளிகள் பறந்துட்டாங்க. இப்ப நீங்க கேட்பீங்க, ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டார், பௌத்தால ஒரு டயர் ஏறிட்டு எல்லாம் பொடியாவிட்டு என்ன செய்வீங்கன்னு கேட்பீங்க. இதுதான் எங்கள்கிட்ட கடைசி கேள்வி. அதை நான் ஃபர்ஸ்ட் கேள்வியாவே வைக்கிறேன். அவட்ட ஈரல் பொடியாயிட்டு, அவட்ட லங்ஸ் பொடியாவிட்டு, இதுல இருந்து இவரை காப்பாத்தி எப்படி நீங்க மருத்துவம் செய்வீங்க? கேள்வி. நான் சொல்றேன், இவரை நாங்க ஆபரேட் பண்ண அனுமதிக்க மாட்டோம். அவருடைய உடம்புல தகீர் செய்யறதுக்கு, அதாவது உடம்ப பேதப்படுத்துறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். இவருக்கு அல்லாஹ் தஆலா அஜல வச்சிருந்தா, சுகத்தை நசீபாக்கி இருந்தா இவர் வாழுவார். அதுக்குரிய முயற்சியை நாங்க வாயால கொடுக்கிற மருந்தால தான் செய்வோம். இப்ப கேட்பீங்க, பிளட் லீக் ஆகுது, அங்க போய் தங்குது, இங்க போய் தங்குது. இதெல்லாம் வெட்டி ஆராய்ச்சி செய்யறதுக்கு எங்களுக்கு மார்க்கம் படிச்சு தரல. அப்ப உங்ககிட்ட சொல்யூஷன் இல்லையே, சரி பிரச்சனை இல்லை. இப்படியாக என்ன ஈரல் பழுதாவி லங்ஸ்ல ஓட்ட வந்து குணப்படுத்தின ஒரு நோயாளியை கொண்டு வாங்க. நீங்க வெட்டி கொத்தி மூக்கல் அடிச்சு, பின்னால அடிச்சு, யூரின் பாட்டை அடிச்சு, அங்கல் அடிச்சு, இங்கல் அடிச்சு ஒரு ட்ரை பண்றீங்க. நான் கேட்கிறேன், இதுல முடிவாக சோம் கட்ட ஒரு நோயாளியை கொண்டு வாங்க. ஸ்பைனல் கார்ட்ல பிளாக் வந்து ஏண்ட வாப்பாக்கு ஆபரேஷன் செஞ்சோம், 2 ஆபரேஷன். இந்த ஆபரேஷன்கள்ல வச்ச வைராக்கியம் தான் இது. சும்மா இந்த ஆங்கில மருத்துவத்தை பத்தி தெரியாம பேசல. எனக்கு 2012 ரிப்போர்ட் வந்துச்சு, என் கிட்னி ஃபெயில். ஏண்ட கிட்னி ஃபெயில் ரிப்போர்ட் தான் 2012. என்னைய ஆரம்பத்தில் கண்டவங்க பார்த்திருப்பீங்க, நான் இது மாதிரி இன்னும் ஒரு மடங்கு சைஸ் தெரியும் தானே மஜ்லிஸுக்கு. நான் 134 கிலோ பாரம். நீங்க கேட்பீங்க, மருத்துவம் எங்க படிச்சீங்க? நாங்க எங்கட உடல்ல படிச்சோம் மருத்துவம். நூத்தி 34 கிலோ பாரத்தில் இருந்த உடம்பு இது. இந்த புட்டுவத்தில் இருவி தான் உட்காருவேன். ஒரு காலம் இருந்துச்சு. நானும் அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸும் நின்றா, நான் அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸை விட பெருசு. அப்படி ஒரு காலத்தில் இருந்தோம். இதுக்கு மருத்துவம் இந்த வழிமுறையில இல்லைன்றதுல உறுதி கொண்டோம். அல்லாஹ் மருத்துவத்துக்கு வழிகாட்டினான். இதை போலதான் வாப்பாட ஸ்பைனல் கார்ட் பிளாக்கு சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சுனில் பெரேரா ஆபரேஷன் செஞ்சார். ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் அன்சக்சஸ். 2வது ஆபரேஷனுக்கு சலுகை கேட்டேன். நான் பெரிய அளவு கடன் பட்டேன். முதலாவது ஆபரேஷனுக்கு. இப்ப 2வது ஆபரேஷன் செய்யணும். 2வது ஆபரேஷனுக்கு எஸ்டிமேட் டாக்டர் சார்ஜ் ஒன்றும் இல்லாம 7 லட்சம் ரூபாய் தாண்டுது. 2-3 நாள் அரேஞ்ச் பண்ணணும். ஏனென்றா கழுத்துக்கு கீழால் ஒரு விரல் வேலை செய்தில்லை. பார்த்து கொண்டிருப்பீங்களா வாப்பாவா? அப்ப கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல என்டர் பண்ணினா, ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க 5 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கெட்டாம பேஷண்ட் உள்ளுக்கு எடுக்கிறல்ல. நான் உடனே டாக்டருக்கு பேசினேன்.
பேசி சொன்னேன், இன்ஷா அல்லாஹ் ஆபரேஷன் தியேட்டர் உள்ளுக்கு போறதுக்கு முன்னால் 5 லட்சம் ரூபாய் கட்டுவேன். இப்ப வார்டு அட்மிட் பண்ணுங்க. அதுக்கு பின்னால ஆபரேஷன் நடந்துச்சு. வாப்பா இந்த வரைக்கும் பேலன்ஸா நடக்கிறல்ல, இந்த வரைக்கும் நடக்கிறல்ல. ஆனா இப்ப எங்கட கைவசம் அல்ஹம்துலில்லாஹ் மருத்துவம் இருக்குது. ஸ்பைனல் கார்ட் பிளாக்குக்கு நாங்க மருத்துவம் செய்றோம். ஆபரேஷன் இல்லாம குணமாக்குறோம் இன்ஷா அல்லாஹ். அதனால நிறைய நீண்ட பேச்சுகள் அவசியம் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் அசர்ல இருந்து இதுவரைக்கும் உலமாக்கள் பேசி இருக்கிறாங்க. ஏதோ நான் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்லி வரேன். அதனால மருத்துவம் என்றது ஒரு சீன வித்தை இல்ல. மருத்துவம் என்றது ஒரு பதுக்கி மக்களை ஏமாத்தி மக்கள் இருந்து தள்ளி புடுங்கிற வேலை இல்ல. மருத்துவம் என்றது ஒரு தீர்வு, அது தீர்வா ஆகணும். சளி வந்தவனுக்கு தீர்வு ஒரு நாளும் ஆன்டிபயோட்டிக் ஆகிறல்ல. அந்த ஆன்டிபயோட்டிக் சளிய வந்து லங்ஸ்ல கட்ட வைக்கும், நெஞ்சில பதிய வைக்கும். அது தலையில அப்படியே உறைஞ்சிடும். அதுக்கு பின்னால அது டபுளா அடுத்த முறை வெளியாகும். அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா ஒரு ஜாதி மந்த காரம் மாதிரி இருப்பான். அதுக்கு போற வெளிச்சரைக்கு போவான், அதுக்கு போற மாரகமைக்கு போவான். சளி என்றது ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட். அதை எப்படி டீல் பண்ற நோயாளிக்கு முதலாவது படிச்சு கொடுக்கணும். சளி எப்படி நீ பரிபாலனை செய்யணும், உடம்புட வடிவம் என்ன. உடம்பு 3 அடிப்படைகளை கொண்டு அதில் நோய் மாற்றம் அடையும். வாதம், பித்தம், கபம். நீங்க கேட்பீங்க, நீங்க இது ஆயுர்வேதிக்ல இருந்து களவாண்டி தானே பேசுறீங்க. அல்லாம சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, நோய்களோட அடிப்படை 3ல ஒன்றா இருக்கும். ஒன்று வாதம், அடுத்தது பித்தம், அடுத்தது சளி. அல்லாம சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க. ஆனா இயற்கையாக மருத்துவம் செய்கின்ற ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், இது போல உள்ள யூனானி, இது போல உள்ள மருத்துவங்கள் இயற்கை மூலிகைகளால, மூலிகை எது என்பதை வைத்தியர் அறிந்த நிலையில், மூலிகை எது என்பதை வைத்தியர் அறிந்த நிலையில் ஹராமானவை தவிர்த்து ஹலாலான பொருட்களால் செய்கின்ற அவ்வளவு மருத்துவமும் சுன்னால சேரும். எல்லாம் சுன்னால சேரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிக்குல்லி தாஇன் தவாஉன் இல்லல் மவுத். மவுத் அல்லாத எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது. எனவே மருந்தை சொல்லவும் இல்ல, நோயை சொல்லவும் இல்ல. சொன்னாங்களா? மருந்தை சொல்லவும் இல்ல, நோயை சொல்லவும் இல்ல. நபி அலைஹிஸ்ஸலாம் ஜவாமிஉல் கலிம், வற்றுருக்கமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டவனாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தையுடைய வற்றுருக்கம் ஹராம் இல்லாத ஹலாலான இயற்கை மூலிகைகளால எந்த மருத்துவர் மருத்துவத்தை அறிந்து மருத்துவம் செய்கிறாரோ அவருடைய மருத்துவம் சுன்னால சேரும். அதனால விழிப்புணர்வு என்றது இது அநியாயத்திலிருந்து மக்களை பாதுகாக்க, வேற எதுக்கும் இல்லை. அதனால இது ஏன் இந்த ஹாஸ்பிட்டல் உருவாக்கப்பட்டுச்சு, ஏன் இந்த மருத்துவர்களை எல்லாம் நான் ஒரே இடத்துல ஒன்று சேர்த்தேன் என்று நீங்க கேட்கிறீங்கன்னா, நான் மருத்துவம் பேசுறது ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு நாள் 2 நாள் இல்ல, இன்றைக்கு 5 வருஷம் ஆகுது. இவ்வளவு காலத்துல 4 வருஷத்துக்கு மேல் 2012 இருந்து பேசுறேன். இன்றைக்கு எங்கட உடம்பு நாசமாயிட்டு விளங்கிட்டோ, உம்மத்துல யாரோட உடம்பும் நாசமாக கூடாது என்று நினைச்சேன்.
அப்ப எங்ககிட்ட ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்விதான், ஹஜ்ரத் நீங்க உடைக்கிறீங்க, சொல்யூஷன் தாரீங்க இல்ல. நீங்க உடைச்சு கொண்டு போறீங்க, வானம் வானம் சொல்றீங்க, ஆனா நீங்க எங்களுக்கு என்ன தாரீங்க இல்ல, சொல்யூஷனுக்கு என்ன சொல்ற, தீர்வு தாரீங்க இல்ல, வேறு வழி காட்டுறீங்க இல்ல. இன்னைக்கு வேற வழியை காட்டி வச்சிருக்கிறோம். இப்ப சொல்றார் பிசினஸ் செய்யறார். 2 பேர் கழுதையில போனாங்களாம், பாப்பாவும் மானும். பார்த்துட்டு சொன்னானுங்களாம், அடே கழுதையில 2 கழுதை ஏறி போகுது, பாவம் இந்த கழுதை. வாப்பாட காதுல புழுதுச்சு. உடனே வாப்பா இறங்கினார், மானுக்கு சொன்னார் நீ போ. அடுத்த சமுதாயம் சொல்லிச்சாம், இந்த பாரு வாப்பா வச்சுட்டு மான் ஏறி போறான். மரியாதை கேட்ட மான். உடனே வாப்பா ஏறி மான் நடந்து போறார். அடுத்த சமுதாயம் சொல்லிச்சாம், இந்த பாரு எவ்வளவு வெயில் காலம், இந்த மகனை நடப்பிச்சு கூட்டிட்டு போறான் ரோட்ல, இவன் கழுதையில் ஏறி போறான். 2 பேரும் இறங்கி நடந்து போனாங்க. இப்ப சொன்னாங்களாம், அண்ண பாரு மட சமுதாயம் கழுதைய வச்சுட்டு நடந்து போறான். இது மாதிரி தான் எங்கட சமுதாயம், இது மாதிரி தான் எங்கட சமுதாயம். தீர்வு கொடுக்க போனா இப்ப முடிவெடுத்துட்டோம், இப்ப இந்த தோலிக்கு இது எரும மாட்டு தோல், இது எரும மாட்டு தோல், பேரு மழை விளங்காது. பேசிட்டே இருங்க, யார் எரும மாடுன்னு கியாமத்துல விளங்கும். அதனால அல்லாஹ் தஆலா கேட்ட பேசின விஷயங்களை விளங்கி செயல்பட தௌஃபீக் செய்வானா.